கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பான சகோதரர்கள் சகோதரிகள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துதலை சொல்லுகிறேன். சவுண்ட் டாக்டரின் என்ற நிகழ்ச்சியை நீங்கள் தொடர்ந்து கவனித்து வருகிறீர்கள். தேவனுடைய வார்த்தையை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் நாம் இருக்கும் பொழுது தேவனாலே உண்மையான ஆசீர்வாதங்களை அவரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கான பாடத்திற்காக நாம் கடந்து செல்வோம். விசேஷமாக இந்த நாளில் இந்த உலகத்தில் நாம் பார்ப்போமானா, தேவனுடைய வசனங்களை ஆராய்ந்து படித்து வசனங்களுக்கு ஏற்ப வாழக்கூடிய வாழ்க்கை என்பதை நிச்சயமாக நாம் வாழக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனால் இன்றைய காலகட்டங்களில் நடப்பது என்ன? வேதத்தில் சொல்லப்படாத சட்டங்களை மக்கள் பின்பற்றி அதை நம்பி அதை அணைத்து கொண்டு அதுதான் வாழ்க்கை என்று வாழக்கூடிய ஒரு நிலைகளை இன்னைக்கு நாம் பார்க்கிறோம். அதாவது கிறிஸ்து போதித்த வார்த்தைகளை விட மனிதனுடைய போதனைகளும் மனிதனுடைய வார்த்தைகளும் நிறைய பேருடைய இருதயத்தில் அவர்கள் சிந்தையில் ஆக்கிரமித்து கொண்டு அதுதான் உண்மை என்று இன்றைக்கு நம்பிக்கொண்டிருக்கிறத நாம் பார்க்கலாம். விசேஷமாக அதில் மிக முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து தான் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். அந்நிய பாஷை. அந்நிய பாஷை அப்படின்னு சொல்லும் பொழுது வெவ்வேறு சபையில வெவ்வேறு மக்கள் வித்தியாசமான எண்ணங்கள் உடையவர்களாக இருக்கிறார். ஒருவரை பார்த்து கேட்கும் பொழுது இப்படிதான் இன்னைக்கு கேட்கிறார், உங்க சபையில ஆவி இருக்குதா இல்லையா? எந்த அர்த்தத்துல அவர் கேட்கிறார் அப்படின்னா, அங்க அந்நிய பாஷை பேசுவாங்களா, அங்க எழுந்து குதிப்பார்களா, அங்கே ஆக்ரோஷமாக கத்துவார்களா அப்படின்ற ஒரு அடையாளத்தோடு தான் ஒருவர் சபையை விசாரிக்கக்கூடிய அளவுக்கு அந்நிய பாஷை என்பது இன்னைக்கு ஒரு முக்கியமான காரியமா உலகத்துல மாறி போனதை நாம் பார்க்கிறோம். சரி, இந்த அந்நிய பாஷை என்பது வேதத்தின்படி சரியானதா? இன்றைக்கு நாம் அந்நிய பாஷை என்பதை பேச முடியுமா? அந்நிய பாஷை இன்றைக்கு பேசும்படியாக தேவனுடைய அனுமதி இருக்கிறதா என்பதை தான் இந்த நாளில் நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். முதலாவது, இந்த அந்நிய பாஷை இருக்குதா இல்லையான்றதை நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போ மிக முக்கியமாக நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த அந்நிய பாஷை பேசுவதற்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், சட்டத்திட்டங்கள் இருக்குதா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. முதல்ல அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை நான் படித்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். இன்றைக்கு அந்நிய பாஷை பேசி தேவனிடத்துல சேர வேண்டும், அந்நிய பாஷையில பேசினாதான் அவர் பரிசுத்தமா இருக்கிறாரு, அவர் ஆவிக்குரியவராக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒவ்வொருவரும் இந்த வசனங்களை நீங்க வாசித்து பார்த்து இந்த வசனங்களின்படி தான் நீங்க அந்நிய பாஷை பேசுறீங்களான்றத ஒரு நிமிஷம் நீங்க சிந்தித்து பாருங்க. நாம வாசித்து பார்ப்போம். 1 கொரிந்தியர் புத்தகம் 14ஆம் அதிகாரத்துல 26வது வசனத்துல இருந்து இருக்கக்கூடிய வசன பகுதியை நீங்க வாசித்து பாருங்க. நீங்கள் கூடி வந்திருக்கும் போது, இந்த 26வது வசனத்துல கொரிந்து சபையை பார்த்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லக்கூடிய காரியத்தை நீங்க பாருங்க. உங்களில் ஒருவன் சங்கீதம் பாடுகிறான். அவங்க சபையாக கூடி வந்திருக்கிறாங்க. கூடி வரும் பொழுது நிறைய பேர் அங்கே வந்திருக்கிறாங்க. அந்த வந்த சமயத்தில் சில நிகழ்வுகள் அங்கே நடந்திருக்குது. என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு பக்கம் எழுந்து நின்று பாட்டு பாடியிருக்கிறாங்க, ஒருவன் போதகம் பண்ணுகிறான், இந்த பக்கம் ஒருத்தர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு, ஒருவன் அந்நிய பாஷையை பேசுகிறான், இன்னொரு பக்கம் ஒருவர் அந்நிய பாஷை பேசுகிறார், ஒருவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான், ஒருவன் வியாக்கியானம் பண்ணுகிறான். சகோதரரே, இது என்ன அப்படின்னு பவுல் கேட்கிறார். ஒரே நேரத்தில் ஒருவர் பாட்டு பாடுவதும் ஒருவர் அந்நிய பாஷை பேசுவதும் ஒருவர் பிரசங்கிப்பதையும் வேதமானது அனுமதி கொடுக்கிறதா என்பதை நீங்க யோசித்து பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவா இங்க கேட்கிறாரு, சகோதரரே இது என்ன? இது சரியா? இது உங்களுக்கு தவறாக தோணவில்லையா? இது உண்மையான பக்தி விருத்தியை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கிறதா அப்படின்னு தான் பவுல் அங்க கேட்கிறார். தொடர்ந்து சொல்றார் பாருங்க, இது என்ன? சகலமும் பக்தி விருத்திக்கு ஏதுவாக செய்யப்பட கடவுது. இது பக்தி விருத்தி இல்லை. ஒருத்தர் ஜெபம் பண்ணும் போது இன்னொருவர் கத்தி கொண்டிருப்பது, ஒருவர் பிரசங்கிக்கும் பொழுது இன்னொருவர் ஜெபித்து கொண்டிருப்பது, ஒருவர் பேசி கொண்டிருக்கும் பொழுது இன்னொருவர் நடுவில் எழுந்து பாடுவது, இது சரியில்லை அப்படின்னு பவுல் அந்த கொரிந்து சபையாரை கடிந்து கொண்டார். கடிந்து கொண்டு 27வது வசனத்துல உங்களுடைய வேதத்தை எடுத்து நீங்க நன்றாக அந்த வசனத்தை நீங்க கவனித்து பாருங்க. ஏன்னா ஒருவேளை சில பேர் வேதத்தின் வார்த்தைகளை காட்டிலும்
மனுஷன் மேல் உள்ள அன்பும் மனுஷன் மேல் உள்ள பற்றும் சில நேரங்களில் இந்த வேதத்தை மறக்க வச்சிருச்சு. பைபிளை காட்டிலும் மனிதனுடைய வார்த்தைகளை நம்பக்கூடிய அநேகர் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிறாங்க. விசேஷமாக இந்த யூடியூப் மூலமா நான் சொல்லிக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, வாலிப சகோதர சகோதரிகள் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் அவர்கள் சோர்ந்து போய் பலவீனமாய் காணப்படுகிறார்கள். அதாவது மதிமயங்கிய நிலையில அநேகர் இன்றைக்கு சிலரை வைத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வசனத்தை கேட்டு கொண்டிருக்கிறவர்களே, நீங்க நல்லா பைபிளை திறந்து அந்த வசனங்களை ரவுண்ட் பண்ணி அடிக்கோடிட்டு ஒரு 10 தடவை நீங்க யோசிச்சு பாருங்க. நான் வாசிக்கிறேன் பாருங்க. 27வது வசனம். யாராவது அந்நிய பாஷையில பேசுகிறது உண்டானால், நல்லா இங்க போட்டிருக்குதுங்களா, அந்நிய பாஷை என்கிற வார்த்தை இங்க போட்டிருக்குது. அந்நிய பாஷையிலே பேசுகிறது உண்டானால் அது 2 பேர் மட்டில் அல்லது மிஞ்சினால் 3 பேர் மட்டில் அடங்கவும். எப்படி பேசணும் அப்படின்றத சொல்றாரு பாருங்க. 2 பேர் அல்லது 3 பேர், அவ்வளவுதான் பேசணும். ஒரு கூட்டத்துல ஒரு முறை 2 பேர் பேசலாம், இல்ல 3 பேர் பேசலாம். ஒரு ரூல்ஸ் இங்க சொல்றார். அந்த ரூல்ஸினுடைய முதல் பார்ட் தான் அது. ஒரு அந்நிய பாஷை அப்படின்னு பேசும்போது 2 பேர் 3 பேர். இன்றைக்கு இப்படியா சபையில பேசுறாங்க? அந்நிய பாஷை அப்படின்னு ஒரு டைம் வந்துட்ட உடனே வந்திருக்கிற எல்லாரையும் அந்த போதிக்கக்கூடியவர் என்ன பண்றாரு அப்படின்னா, உற்சாகப்படுத்துகிற அப்படின்ற பேர்ல அவர்கள் எல்லோரையும் அங்கே கத்தும்படியாக, அங்கே உளரும்படியாகத்தான் செய்கிறார். அதாவது அவங்களுடைய பாணியிலே நாம் சொல்லுவோமானா, அந்நிய பாஷை பேசுகிறோம் என்றதுல ஒரு கூட்டத்துல ஒரு 1000 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை நீங்களும் கூட அந்த மாதிரி கூட்டங்களுக்கு போயிருக்கலாம், போகாம கூட நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். எல்லாருமே அங்க பேசுவாங்க. குறைந்தபட்சம் ஒரு பாதி பேராவது பேசுவாங்க. ஆனா பைபிள் என்ன சொல்லுது? ஒரு கூட்டத்துல 2 பேர் இல்லைன்னா 3 பேர் தான் அவங்க பேசணும். சரி, அடுத்த ஒரு ரூல்ஸ் என்ன? அவர்கள் ஒவ்வொருவராய் பேசவும். 1 by 1. ஒருத்தர் பேசி முடிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் இன்னொருத்தர் பேசணும். 2வது கண்டிஷன். 3வது பாருங்க, ஒருவன் அர்த்தத்தை சொல்லவும் வேண்டும். என்ன செய்யணுமா? அர்த்தம் சொல்லணுமா. இப்போ இந்த ரூல்ஸ் எல்லாம் நீங்க படிச்சு எழுதி வைத்து கொள்ளுங்க. 2 பேர் அல்லது 3 பேர் பேசணும். அவர்கள் ஒவ்வொருவராய் வந்து பேசணும். அர்த்தத்தை சொல்ல வேண்டும். சரி, அர்த்தம் சொல்லல, என்ன பண்ணலாம்? அடுத்த வசனத்துல சொல்றாரு, 28வது வசனம். அர்த்தம் சொல்லுகிறவன் இல்லாவிட்டால் சபையிலே பேசாமல், தனக்கும் தேவனுக்கும் தெரிய பேச கடவன். நீ சபையிலே பேசாதன்ட்டார். ஆனா இன்றைக்கு சபையில நடக்கக்கூடியது என்ன? தேவன் என்னை ஆவியானவரை கொண்டு ஆசீர்வதித்துட்டார், ஆவியானவர் எனக்குள் வந்துட்டார், அதனுடைய வெளிப்பாடாக நான் அந்நிய பாஷை சபையில பேசுகிறேன் அப்படின்னு தான் இன்றைக்கு சபையில கூடி வரும் பொழுது அநேகர் அந்த உச்சக்கட்ட நேரத்துல ஒரு நல்ல இசைக்கருவிகளை வாசித்து ஊக்கப்படுத்தக்கூடிய அந்த நேரத்துல எல்லோரும் பேசுகிறார்கள், அந்நிய பாஷையில பேசப்படுவதாக இன்றைக்கு அநேக சூழ்நிலைகளில் நாம் கவனிக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இந்த வசனங்களை நீங்க நல்லா கவனித்து பாருங்க. இதான் ரூல்ஸ். அந்நிய பாஷை என்பதை இந்த வசனத்தின்படி இன்றைக்கு பேசுகிறார்களா என்பதை நீங்க யோசிங்க. ஏன் பேசுறதில்லை? ஏன் இந்த வரிசை கிரமமாக இன்னைக்கு செய்யறதில்லை? அப்போ பைபிள் அப்படின்றதையே நம்ம வேணான்னு தள்ளிடுறோமா? இந்த பாட்டையே நம்ம அழைச்சிட முடியுமா? ஏன் இந்த வசனத்தை இன்றைக்கு அநேகர் பின்பற்றுகிறது இல்லை? பிரியமானவர்களே, இந்த வசனத்தை நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அடுத்து இப்ப நான் சொல்ல போறது உங்களுக்கு புரியும். இப்ப நான் சொன்ன இந்த விஷயத்துல உங்களுக்கு கேள்வி வரல அப்படின்னா, என்னதான் நீங்க சொன்னா கூட எனக்கு சொல்லி கொடுக்குற ஒரு படிதான் நான் செய்வேன் அப்படின்னு நீங்க சொல்லிங்களான்னா, இதை தொடர்ந்து இந்த பிரசங்கத்தை நீங்க பார்க்கறது பிரயோஜனமே கிடையாது. இதை உண்மை, சத்தியத்தை சொல்லப்பட்டு இருக்கிறது உண்மைன்றதை நீங்க நம்பினா மட்டும்தான் இப்ப நான் அடுத்து சொல்ல போகிற காரியங்களை, வசனத்தின் மூலம் சொல்ல போகிற காரியங்களை உங்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியும். அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு உங்களுடைய மனதை நீங்கள் தயாராக்கி கொள்ளுங்கள். அந்நிய பாஷை என்றால் என்ன? ஏன்னா நீங்க இதே 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்துல நிறைய பேர் சில வசனங்களை அடிக்கோடிட்டு காட்டுறாங்க பாருங்க. 14:2 அந்நிய பாஷையில பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் சொல்றாரு. அப்ப அந்நிய பாஷையில நம்ம ரகசியத்தை பேசுறோம் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. இன்னும் சில பேர் என்ன செய்யறாருன்னா, 5வது வசனத்தை நீங்க வாசிப்பீர்களானா, நீங்கள் எல்லோரும் அந்நிய பாஷைகளை பேசும்படி விரும்புகிறேன் அப்படின்னு பவுல் சொல்றாரு.
அப்ப நான் ஏன் அந்நிய பாஷை பேசக்கூடாது? இன்னும் 39வது வசனத்துல சொல்றாரு, இப்படி இருக்க சகோதரரே, தீர்க்க தரிசனம் சொல்ல நாடுங்கள், அந்நிய பாஷைகளை பேசுகிறதற்கும் தடை பண்ணாதிருங்கள்னு சொல்றாரு. அப்ப இன்னைக்கு அந்நிய பாஷை இல்லையா அப்படின்னு ஒருவேளை உங்களில் சிலர் என்னை கேட்கலாம். மறுபடியும் நான் அதே தான் சொல்றேன், இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஏன் நாம் ஃபாலோ பண்றது இல்லை? அப்போ ஃபாலோ பண்றது இல்லைன்னா அப்ப இதுல வேற ஏதோ சட்டம் இருக்குதுன்றதை நீங்க புரிந்து கொள்ள. அப்ப அந்நிய பாஷை என்பது என்ன? இது யாருக்கு கொடுக்கப்பட்டது? எப்படிப்பட்டது அந்நிய பாஷை? இதை நீங்க புரிஞ்சுக்கணும். அந்நிய பாஷை என்பது உண்மையாகவே இன்றைக்கு அநேகர் பேசுகிறது போல அது உளரக்கூடிய ஒரு மொழி கிடையாது. அது ஏதோ ஒரு ரகசிய பாஷை கிடையாது. அது ஒரு தூதர் பாஷை கிடையாது. அந்நிய அப்படின்னா யாரு? அந்நிய அப்படின்னா என்ன? எனக்கு தெரியாததுன்னு அர்த்தம். அந்நிய பாஷை என்றால் எனக்கு தெரியாத ஒரு மொழி, அது அந்நிய மொழியாக, அந்நிய பாஷையாக இருக்கிறது. ஆமா, மொழி அப்படின்னாலே கண்டிப்பா அதுக்கு அர்த்தம் இருக்கு. ஒரு சில மொழிகள் இன்னைக்கு சமுதாயத்தில் இருக்குது. ஒரு சில மொழிகளுக்கு பேச்சு மொழியும் இருக்கும், எழுத்து உருவமும் இருக்கும். ஒரு சில மொழிகளுக்கு பார்த்தீங்கன்னா பேச்சு மொழி தான் இருக்கும், அதுக்கு எழுத்துலாம் இருக்காது. ஆனா கூட அந்த மொழியை பேசும்போது அவங்க மொழி தெரிஞ்சவங்க புரிஞ்சுப்பாங்க. இப்போ இந்த அந்நிய பாஷை பேசக்கூடியன்னு சொல்லக்கூடியவங்க இதை ஒரு மொழியா அவர்கள் சொல்லும் பொழுது, இப்போ யோசிச்சு பாருங்களேன், ஒரு சபையா கூடும்போது மட்டும்தான் அந்த டைம்ல ஆவியானவர் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் கத்துறாங்க. ஆனா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த அந்நிய பாஷை என்பது இப்படிதான் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறதா? விசேஷமா அநேகர் அந்நிய பாஷையின் தோற்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வசன பகுதி எதுனா அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்தை நம்ம சொல்லலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்தை எடுத்து அங்கதான் அந்நிய பாஷையினுடைய தோற்றம், அங்கே அப்போஸ்தலர்கள் 120 பேர் பேசினார்கள் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி ஆவியானவர் ஊற்றப்பட்டு அங்கதான் அந்நிய பாஷை ஆரம்பித்ததுன்னு சொல்றாங்க. சரி, நாம் அந்த வசன பகுதியை நாம் வாசித்து நல்லா கவனமா, எப்படி இப்போ நாம் 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்தை கவனிச்சோமோ அதே மாதிரி அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை நீங்க நல்லா கவனிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 2ஆம் அதிகாரத்துக்கு நம்முடைய வேதாகமத்தை நாம் திருப்பி கொண்டு 1 இருந்து 4 வசனங்கள் நான் வாசிக்கிறேன், நீங்க நல்லா கவனித்து பாருங்க. 1வது வசனம், பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது. இது எந்த நாள்? இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து 50வது நாள். பெந்தேகோஸ்தே அப்படின்றது ஒரு சபையினுடைய பெயர் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு அநேக சபைகளுக்கு பெயர் பெந்தேகோஸ்தேன்னு பேர் வச்சிருக்கிறத நீங்க பார்க்கலாம். ஏன் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுவதை காட்டிலும் சிலர் தங்களை பெந்தேகோஸ்திகள் என்று அழைப்பதில் ரொம்ப ஆர்வமா இருக்கிறத கூட நாம் பார்க்கலாம். பெந்தேகோஸ்தேன்னா என்ன? இது ஒரு கிரேக்க வார்த்தை. நேரடியாக தமிழ் வேதாகமத்தில் இந்த கிரேக்க வார்த்தையை எழுதிட்டாங்க. நியாயமா எழுதணும்னா 50வது நாள் அப்படின்னு எழுதிருக்கணும், அவ்வளவுதான். அப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு சபையானது இயேசு கிறிஸ்துவானவர் உயிர்த்தெழுந்து அந்த 50வது நாளில் ஸ்தாபிக்கப்பட்டதுனால 50வது நாள் சபை அப்படின்னு நம்ம வச்சிட முடியுமா? ஒரு குழந்தை சனிக்கிழமை பிறகுதுன்றதுக்காக அந்த குழந்தைக்கு சனின்னு பேர் வச்சிட முடியுமா? நம்ம வெள்ளிக்கிழமை பிறகுதுன்றதுக்காக வெள்ளின்னு பேர் வச்சிருவாங்களா? இன்னைக்கு அப்படிதான் இருக்குது. பெந்தேகோஸ்தே அப்படின்னு சொல்லக்கூடியதான அந்த நாளில சபை தோற்றுவிக்கப்பட்டதற்காக பெந்தேகோஸ்தேக்கள் அல்லது பெந்தேகோஸ்தே சபைன்னு பேர் வச்சுக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த ஒரு நாள் 50வது நாள் அப்படின்ற யூதர்கள் கொண்டாடக்கூடியதான ஒரு பண்டிகை நாள், அவ்வளவுதான். சரி, தொடர்ந்து பாருங்க. அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். யார் அந்த அவர்கள்? 120 பேரா? கிடையாது. இந்த அவர்கள் எல்லோரும் அப்படின்னா முதல்ல இவங்க யாரு அப்படின்றத நம்ம கண்டுபிடிப்போம். இதே அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நீங்க கவனித்து பாருங்க. அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று, மொத்தம் 12 பேர் தான் அங்க இருந்திருக்கிறாங்க. 12 அப்போஸ்தலர்கள். யூதாஸ் காரியத்துக்கு இறந்து போயிட்டாரு. அவருக்கு பதிலாக சீட்டு போட்டு மத்தியா என்று சொல்லக்கூடிய ஒருவரை அப்போஸ்தலனாக அவர்கள் சேர்த்து கொண்டார்கள். அந்த அப்போஸ்தலனையும் சேர்த்து மொத்தம் 12 பேர் அங்க இருந்தாங்க. இந்த 12 பேர் தான் அந்த வீட்டுல இருந்தாங்க. 120 பேருக்கு அங்கே பரிசுத்த ஆவியானவருடைய ஞானஸ்தானமோ அந்த வரமோ அந்த பாஷைகளையும் அவர்கள் பேசல. 12 பேர் மாத்திரம் தான் அங்க இருந்தாங்க. முதல்ல அந்த அவர்கள் எல்லோரும் யாருன்றதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. இன்னும் கூட ஒரு சில வசனங்கள் பாருங்க, அவங்க யாருன்றதுக்காக. 37வது வசனத்தை கவனிங்க. இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, பிரசங்கம் பண்ணாங்க, பிரசங்கத்தை கேட்டவங்க.
பிரசங்கத்தை கேட்டவங்க பிரசங்கம் பண்ணவங்களை பார்த்து பேசினார்கள். யார் அப்போ ஆப்போசிட்ல இருந்தது? அப்போஸ்தலர்களாகிய 12 பேர் தான். ஆக பிரியமானவர்களே, இந்த 12 பேர் மாத்திரம்தான் அங்க இருந்தாங்க. சரி, என்ன நடந்தது? 4வது வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். நல்லா இங்க கவனிச்சு பாருங்க. இந்த 12 அப்போஸ்தலர்களும் வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். ஒரு நல்ல விஷயம் தான் இது. ஏன்னா இந்த இடத்தை தான் இன்னைக்கு அநேகர் என்ன சொல்றாங்கன்னா, இதோ இவங்க பேசி இருக்கிறாங்களே அப்போஸ்தலர்கள், வெவ்வேறு பாஷைகளில பேசியிருக்கிறாங்களே, நாம ஏன் பேசக்கூடாது? நீங்க நல்லா ஒருவேளை இந்த வசனங்களை நன்றாக நீங்கள் கவனித்து இருதயத்துல சிந்தித்துக் கொள்ளுங்கள். ஒருவேளை இந்த பிரசங்கத்தை கேட்கக்கூடிய நீங்கள் அந்நிய பாஷையில பேசக்கூடிய ஒரு நபராக உங்களை நீங்கள் நினைத்து கொண்டிருப்பீர்களானா, உங்களை நோக்கி நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க திடீர்னு போய் தெரியாத ஒரு இடத்துல நீங்க அந்நிய பாஷை பேசுறேன்னு சொல்லி நீங்க ஏதாவது பேசுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்க கூடி இருக்கிற புதிய மக்களுக்கு உங்களை பற்றி என்ன தோணும் நீங்க நினைக்கிறீங்க? என்ன மனநிலை இருந்திருக்கும்? இப்ப இவங்க தெரியாத ஒரு பாஷையை பேசுறாங்க, இன்னைக்கு பேசுற மாதிரி சக்கரப்பா அப்படின்னு ஏதாவது பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்க கூடி இருக்கிற மக்களுக்கு என்ன மனநிலை வந்திருக்கும்? என்ன இவங்க பேசுறதே புரியலையே, ஏன் இவங்க வளர்றாங்க, என்ன மொழி பேசுறாங்க, என்ன மொழி பேசுறாங்கன்னு தெரியலையே, ஒருவேளை இது மீன் பிடிக்கக்கூடியவர்களுடைய ரகசிய மொழியோ என்னவோ அப்படின்னு தானே அவங்க பேசியிருக்கணும். ஆனா இங்க நடந்த விஷயத்தை நீங்க நல்லா அனலைஸ் பண்ணி ஆராய்ந்து நீங்க கவனிச்சு பாருங்க. இவர்கள் பற்பல பாஷைகளை பேசினார்கள். சரி, இவங்க பேசும் பொழுது அங்க எதிரே நின்ற மக்கள் யார்? 5வது வசனத்துல நாம் படிக்கிறோம், வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்து வந்த தேவபக்தி உள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமில் வாசம் பண்ணினார்கள். விசேஷமாக அங்கே கூடி வந்த மக்கள் ஏறக்குறைய 16 நாட்டை சேர்ந்தவர்களாக 16 விதமான மக்களாக அங்க இருந்தார்கள். விசேஷமா 9வது வசனத்திலிருந்து 11வது வசனத்தை வரைக்கும் நான் வாசிக்கிறேன், நீங்க கவனித்து பாருங்க. பார்த்தரும் மேதரும் எலாமித்தரும் மெசபத்தோமியா யூதேயா கப்பதோக்கியா பொந்து ஆசியா பிரிகியா பம்பிலியா எகிப்து என்னும் தேசத்தை சேர்ந்தார்களும் சிரேனே பட்டணத்தை சுற்றி இருக்கிற லீபியாவின் திசைகளிலே குடியிருக்கிறவர்களும் இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியாரும் யூதரும் யூத மார்க்கத்து அமைந்தவர்களும் கிரேத்தரும் அரபியருமாக்கிய நாம் அப்படின்னு சொல்றார். அப்ப எத்தனை நாட்டை சேர்ந்தவங்கன்னு சொல்ற பாருங்க. எகிப்து தேசத்தை சேர்ந்தவங்க அங்க இருக்கிறாங்க, அரபு தேசத்தை சேர்ந்தவங்க அங்க இருந்தாங்க, ரோமாபுரியை சேர்ந்தவர்கள் அங்கே இருந்தாங்க. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட பலவிதமான தேசத்திலிருந்து அங்க மக்கள் வந்திருந்தாங்க. ஒரே ஒரு மொழி தெரிந்தவர்கள் அல்ல, பல மொழிகளை சொந்த தாய்மொழிகளாக கொண்டிருந்தவர்கள் அங்க இருந்தாங்க. இப்ப இவங்க வெவ்வேறு பாஷைகளை பேசிக்கொண்டாங்க. இந்த வெவ்வேறு பாஷைகளை இவர்கள் பேசும்பொழுது இவங்களுடைய பதில் எப்படி இருந்தது நீங்க வாசித்து பாருங்க. 6வது வசனம், அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை உங்கள் வேதாகமத்தை திறந்து நீங்கள் கவனித்து பாருங்க. அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவர்கள் கேட்டபடியினாலே கலக்கமடைந்தார்கள். புரியுதுங்களா? தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவர்கள் கேட்டபடியினாலே கலக்கமடைந்தார்கள். இப்போ அவங்க பேசுறது இவங்களுக்கு புரிஞ்சுதா புரியலையா? இதுதான் முக்கியமா நீங்க உணர்ந்து கொள்ளணும். இவங்க என்ன பேசுறாங்கன்னு புரியாம இல்ல, அவர்கள் பேசியது இவர்கள் புரிந்து கொண்டதுனாலதான் இந்த கலக்கம் வந்தது. அப்ப இன்னைக்கு ஒரு அந்நிய பாஷை ஒரு கூட்டம் நடக்கும்போது அங்க உட்கார்ந்து இருக்கிற ஒரு அவிசுவாசிக்கு புரிஞ்சிருமா? அவருக்கு ஒண்ணுமே புரியாது. ஏன்னா அது புரியாததுனாலதான் நம்ம என்ன சொல்லிடுறோம், நான் தேவன் கிட்ட பேசுறேன், இது சாத்தானுக்கு கூட தெரியாத மொழின்னு சொல்றோம். ஆனா அப்போஸ்தலர்கள் பேசின மொழி ரட்சிக்கப்படாத மற்ற மக்களுக்கு புரிந்தது, அதனாலதான் அவர்கள் கலக்கம் அடைந்தார்கள். இப்போ அடுத்து இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். 7வது வசனம் 8வது வசனத்தை நீங்க கவனித்து பாருங்க. எல்லோரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து, அந்த கூடியிருக்கிற மக்கள், அந்த ஒவ்வொரு நாட்டை சேர்ந்த மக்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லோரும் கலிலேயர் அல்லவா? ஏன் இந்த வார்த்தையை பதிவு செய்யறாங்க? ஏன்னா கலிலேயா நாட்டில விசேஷமா இவர்கள் எல்லாரும் மீன் பிடிக்கக்கூடியவர்களாச்சே, படிப்பறிவு இல்லாதவர்களாச்சு, அவங்க ஸ்லாங் கூட வித்தியாசமா இருக்குமே, இப்படி கலிலேயாவின் நாட்டில் இருந்து வந்தவர்கள் அல்லவா? அப்படி இருக்க 8வது வசனம் பாருங்க, அப்படி இருக்க நம்மில்
அங்கே கூடியிருந்த அந்த நாட்டை சேர்ந்தவர்கள் நம்மில் அவர்களுடைய ஜென்ம பாஷையில, நல்லா நோட் பண்ணிக்கங்க, அப்போஸ்தலர்கள் பேசின வேறு வேறு மொழி, வெவ்வேறு பாஷை, அந்த கூடியிருந்த மக்களுடைய ஜென்ம பாஷையிலே அவர்கள் பேசினார்கள். இப்போ ஒருவேளை இன்றைக்கு உளரக்கூடிய வித்தியாசமாய் எழுப்பக்கூடிய ஒளி யாருடைய சொந்த மொழி, யாருடைய ஜென்ம மொழி? இப்படி கூட சிலர் சொல்றாங்க, இந்த அந்நிய பாஷை என்பது தூதர் பேசக்கூடிய பாஷை. இப்போ தூதர் பேசக்கூடிய எந்த பாஷை அந்த மக்களுடைய ஜென்ம மொழியா தாய்மொழியா இருந்தது நீங்க யோசிச்சு பாருங்க. பவுல் ஒரு உதாரணத்துக்காக அங்க கொரிந்தியர் புத்தகத்துல சொல்றார், நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளை பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன்னு ஒரு உதாரணத்துக்கு அவர் சொல்றார். லாங்குவேஜ் அப்படின்றது ஒரு கம்யூனிகேஷன், ஒரு நல்ல ஐக்கியத்தை ஏற்படுத்தணும். நான் பேசக்கூடிய மொழி எப்படிப்பட்ட மொழியா இருந்தாலும் அதுல அன்பு இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை அப்படின்ற அர்த்தத்துல அவர் சொல்றார். ஒருவேளை நிறைய பேர் இப்படி எடுத்துக்கிறாங்க, அந்நிய பாஷைன்றது தேவதூதர் பேசக்கூடிய மொழி. அப்போ இங்கே கூடியிருந்த அந்த அப்போஸ்தலர்கள் அங்கே கூடியிருந்த மக்களுடைய ஜென்ம பாஷையில பேசினார்கள். அப்போ அதெல்லாம் தேவதூதருடைய பாஷையா? நீங்க யோசிச்சு பாருங்க. அவங்க அப்படிதான் பேசிக்கிட்டாங்க. இவர்கள் நம்முடைய ஜென்ம பாஷையில பேச கேட்கிறோமே, இது எப்படி சாத்தியம்? அப்ப அவர்களுக்கு புரிந்தது. புரியாத ஒரு மொழியிலே அந்த அப்போஸ்தலர்கள் பேசல. நீங்க தொடர்ந்து 11வது வசனத்தை நீங்க கவனித்து பாருங்க. கிரேத்தரும் அரபியரும் ஆகிய நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். தெளிவா சொல்றார், நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே. அப்போ அவர்களுக்கு தெளிவாகவே இவர்கள் பேசியது புரிந்தது. அன்பானவர்களே, அந்நிய பாஷை என்பது வெவ்வேறு பாஷையில இங்க அப்போஸ்தலர்கள் பேசினார்கள் என்பது அது உளறுவதாக இருந்திருக்குமானா ரட்சிக்கப்படாத மக்கள், அங்கே கூடியிருந்த மக்கள் எப்படி இந்த வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்துவாங்கன்றதை நீங்க சற்று சிந்தித்து பாருங்க. அந்நிய பாஷை என்பது உண்மையாகவே அநேகர் நினைக்கிறது போல இது தேவனிடத்துல பேசக்கூடிய மொழி, இது தேவனிடத்துல ரகசியமாய் பேசக்கூடிய மொழி, பரிசுத்தவான்கள் பேசக்கூடிய மொழி அப்படின்னு உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார்களானா அது பொய்யான சத்தியமாய் இருக்கிறது என்பதை நீங்க புரிந்து கொள்ள. வேதத்துல அப்படிப்பட்டதான ஒரு சத்தியம் நமக்கு போதிக்கப்படலைன்றதை புரிந்து கொள்ள. ஒருவேளை நீங்க கேட்கலாம், அப்புறம் ஏன் அந்நிய பாஷை என்ற வார்த்தை பைபிள்ல இருக்குது? ஆமா, கண்டிப்பா. 1ஆம் நூற்றாண்டுல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் ஊழியம் செய்யக்கூடிய காலங்களில தம்முடைய அப்போஸ்தலர்களுக்கு பல முறை ஆவியானவரை குறித்ததான ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துக்கிட்டே இருந்தார். விசேஷமா யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்துல 26வது வசனத்தை நீங்க திருப்பி வாசிப்பீர்களானா, என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். இந்த மாதிரி நிறைய வசனம் யோவான்லே சொல்றார். பரிசுத்த ஆவியானவர் வருவார். எப்ப வருவார்னா நான் போன பிறகு அவர் வருவார். இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர்களோடு இருந்தார். அப்போஸ்தலர்கள் எல்லாம் மெத்த படித்தவர்கள் கிடையாது, அதுல அநேக படிப்பறிவு இல்லாதவங்க தான். இயேசு கிறிஸ்துவானவர் மரணம் அடைந்து அவர் உயிர்த்தெழுந்து பரலோகம் போன பிறகு ஆவியானவர் அவர்களை வழி நடத்துவார். இதை இயேசு கிறிஸ்துவானவர் பல முறை சீஷர்களுக்கு அங்கே சொன்னார், அவர்களை கைட் பண்றதுக்காக. ஆக அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல சபை ஸ்தாபிக்கப்பட்ட அந்த நாளிலே, சபை ஸ்தாபிக்கப்படுவதற்கு முன்பாக 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல தான் நாம் அந்த வார்த்தையை பார்த்தோம். அவர்கள் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள். இயேசு கிறிஸ்துவானவர் சொன்னபடி பரிசுத்த ஆவியானவருடைய அந்த வரங்களை அவர்கள் பெற்றார்கள். இப்போ பரிசுத்த ஆவியானவருடைய வரம் பெற்ற அவர்கள் பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதலின்படி அவர்கள் நடந்தார்கள். விசேஷமா பரிசுத்த ஆவியானவருடைய வரம் 9 விதமான வரம். அந்த 9 விதமான வரத்துல ஒன்றுதான் அந்நிய பாஷை. அதை 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 8லிருந்து 10 வசனங்கள்ல நம்ம வாசித்து கற்றுக்கொள்றோம். இப்போ ஏன் இந்த பரிசுத்த ஆவியானவரின் வரங்கள், அதாவது அற்புத அடையாளம், அந்நிய பாஷை போன்றவைகள் எல்லாம் ஏன் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது? மிக முக்கியமாக ஒரு காரியம், சபையானது அப்பொழுதுதான் ஸ்தாபிக்கப்பட்டது. கிபி 33ல முதலாக. அதுக்கு முன்னாடி வரைக்கும் சர்ச்சுன்னு ஒண்ணு கிடையாது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் சபைன்னு ஒண்ணு கிடையாது.
அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல தான் முதல் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டு அங்கே சபை ஸ்தாபிக்கப்படுகிறார். சபையானது ஸ்தாபிக்கப்படக்கூடிய காலகட்டத்தில் அது வளரவே. அப்போ எழுதி முடிக்கப்பட்ட புதிய ஏற்பாட்டு சத்தியம் கிடையாது. அப்போஸ்தலர்கள் படிப்பறிவு இல்லாதவர்கள், இவர்களை வழி நடத்தும். ஆகவே ஆவியானவருடைய வரங்களினாலே அவர்கள் அந்நிய பாஷை பேசுதல், அற்புத அடையாளங்கள் செய்தல் போன்றவைகளை செய்து அவர்கள் தேவனுடைய வசனத்தை உறுதிப்படுத்தினார். விசேஷமாக இப்போ பேதுரு அப்படின்னு நீங்க எடுத்துக்கங்களேன். பேதுரு ஒரு மீன் பிடிக்கக்கூடியவர். அவருக்கு அந்த கலிலேய மொழியை தவிர வேற மொழி தெரியாது. அப்போ பரிசுத்த ஆவியானவருடைய வரத்துல ஒண்ணு என்னன்னா வசனத்தை பிரசங்கித்தல். விசேஷமா இப்ப இன்றைக்கு நாங்க பிரசங்கம் பண்றோம் அப்படின்னா வசனத்தை வாசித்து தேவன் நமக்கு ஞானம் கொடுக்கிறார் கண்டிப்பா. ஆனாலும் நாம வசனத்தை வாசித்து சரியா புரிந்து கொண்டா மட்டும்தான் நாம இன்னைக்கு பிரசங்கம் பண்ண முடியும். ஆனா 1ஆம் நூற்றாண்டுல அப்படி கிடையாது. அவர்கள் ஒரு கூட்டத்துக்கு போனாலே என்ன பேச வேண்டும் என்கிற திட்டத்தையே ஆவியானவர் அங்க கொடுப்பார். அதே மாதிரிதான் அந்நிய பாஷை கூட. இப்போ நான் ஒரு கூட்டத்துக்கு போயிருக்கிறேன், எனக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும். கூடி இருக்கிற மக்கள் எல்லாம் தெலுங்கு பேசக்கூடிய மக்களா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆவியானவர் எனக்கு கொடுக்கக்கூடிய அந்த அந்நிய பாஷையின் வரத்தினால நான் தெலுங்குலயே பிரசங்கம் பண்ணுவேன். ஆனா நான் அதை கட்டுறதே கிடையாது. அதுதான் அதனுடைய அர்த்தம். அந்நிய பாஷையின் வரம் என்பது தெரியாத ஒரு மொழியில திடீரென்று ஆவியானவர் கொடுக்கிற வரத்தினால பேசுவதுதான் அந்த மொழி. இப்ப நீங்க அந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை கம்பேர் பண்ணி பாருங்க. அரபி மொழி என்பது அங்கே கூடியிருந்த அப்போஸ்தலர்களுக்கு தெரியாது. ஆனா அவர்கள் அந்த அரபி மொழியில பேசுவதை அவர்கள் கேட்டார்கள். அவர்கள் ஜென்ம மொழியில பேசுவதை அவர்கள் கேட்டார்கள், அவர்கள் புரிந்து கொண்டார்கள். உளரக்கூடிய மொழியில பேசியிருந்தா அவங்களுக்கு ஒண்ணுமே புரிஞ்சிருக்காது. இதுதான் அந்நிய பாஷை. எதற்காக அதை பேசினார்கள் என்றால் சுவிசேஷத்தை அநேகருக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு திட்டமா இருந்தது. ஆக இவர்கள் உலகமெங்கும் போய் சத்தியத்தை சொல்லும்படியாக இவர்கள் ஆவியானவருடைய வரத்தினால அந்த அந்நிய பாஷை பேசினார்கள். விசேஷமாக 1ஆம் நூற்றாண்டின் காலத்துல இந்த அந்நிய பாஷையானது பேசப்பட்டது, ஊழியத்திற்காக பயன்படுத்தப்பட்டது. நான் ஏற்கனவே சொன்ன பாருங்க, 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்துல சில வசனங்களை எடுத்துக்கொண்டு நான் அந்நிய பாஷையில் நீங்கள் பேசுவதை விரும்புகிறேன்னு பவுல் சொன்னது, அந்நிய பாஷையில பேசுகிறதற்கு தடை பண்ணாதீர்கள் அவர் சொன்னது நியாயமா சொன்னார். ஏன்னா அப்போ எழுதப்பட்ட 1ஆம் நூற்றாண்டின் காலத்துல அது அமுலில இருந்தது. எதுவரைக்கும் இந்த அந்நிய பாஷை அமுலில இருந்தது, எதுவரைக்கும் இந்த அந்நிய பாஷை கொடுக்கப்பட்டது அப்படின்றத நீங்க யோசித்து பார்த்தீங்களான்னா, வேத வாக்கியங்கள் எழுதி முடிக்கப்படுகிற வரைக்கும் ஆவியானவருடைய வரங்கள், அதாவது அந்நிய பாஷை உட்பட ஆவியானவருடைய வரங்கள் இருந்தது. வேத வசனங்கள் எல்லாம் எழுதி முடிக்கப்பட்ட பிற்பாடு இது எல்லாம் ஒழிஞ்சு போச்சு. நான் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல இருந்து பாருங்க. அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனங்கள் ஆனாலும் ஒழிந்து போம், அந்நிய பாஷைகள் ஆனாலும் ஓய்ந்து போம், அறிவானாலும் ஒழிந்து போம். நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது. நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும். இந்த நிறைவானது என்பது எழுதி முடிக்கப்பட்ட புதிய ஏற்பாட்டு சத்தியம், குறைவானது என்பது அந்த அற்புத அடையாளங்களின் வரங்கள் அல்லது அந்நிய பாஷை, அந்த குணமாக்கும் வரங்கள், இது எல்லாமே இது ஒழிந்து போகும்னு சொல்லிட்டேன். வேத வாக்கியங்கள் பூரணமாய் எழுதி முடிக்கப்பட்ட வேத வாக்கியங்கள் நமக்கு வரும் பொழுது இந்த அந்நிய பாஷைக்கு அங்க வேலையே கிடையாது. எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு எது உங்களுக்கு முக்கியம்? பரிசுத்த ஆவியானவரின் ஏவுதலினால் எழுதப்பட்ட இந்த தேவனுடைய சத்தியம் உங்களுக்கு முக்கியமா, அல்லது உளரக்கூடியதான மொழி உங்களுக்கு முக்கியமா? நீங்க இதை சற்று சிந்தித்து பாருங்க. சமீபத்தில் ஒருத்தர் பிரசங்கம் பண்றார், அந்நிய பாஷை என்பது விசுவாசிகளுக்கு அடையாளம்ன்றார். விசுவாசிகள் அப்படின்றவருக்கு அந்நிய பாஷை பேசுறது தான் அவருக்கு அடையாளம். ஆனா வேதம் என்ன சொல்லுது தெரியுங்களா? அதே 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நீங்க நல்லா அண்டர்லைன் பண்ணிட்டு வாசிச்சு பாருங்க. அப்படி இருக்க அந்நிய பாஷைகள் விசுவாசிகளுக்கு அடையாளமா இராமல், ஒருவேளை நான் மாத்தி படிக்கலன்னு நினைக்கிறேன், வசனம் கரெக்டா தான் இருக்குது, நானும் மாத்தி படிக்கல, சரியா தான் நான் படிக்கிறேன். ஆனா ஒருவேளை புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் எப்படி புரிந்து கொள்ளுகிறார்? இது விசுவாசிகளுக்கு அடையாளம் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேரு இந்த அந்நிய பாஷை பேசும்படியாக பயமுறுத்துகிறார். ஒருத்தர் புதுசா சபைக்கு வராரு அப்படின்னா, சபையா கூடுறதுக்காக அவர் வராரு அப்படின்னா முதல்ல கேட்கறாங்க, உனக்கு அந்நிய பாஷை பேசுற வரம் கிடைச்சிச்சா?
அவர் பாவம் ஒன்றும் தெரியல, எனக்கு எதுவும் வரலைங்களே அப்படின்றார். அவர் உடனே அவர் சொல்றாரு, உனக்குள்ள பிசாசு இருக்குது, அதனால தான் வரல. ஒரு 100 பேர் 200 பேர் அந்த கூட்டத்தில் இருக்கிறாங்க. எல்லாரும் எழுந்து குதிக்கிறாங்க. அவர் பாவம் அப்படியே கை கட்டிட்டு நிற்கிறாரு. இந்த பக்கம் பார்க்கறாரு, இந்த பக்கம் பார்க்கறாரு. எல்லாரும் எழுந்து நின்று குதிக்கிறாங்க. குதிக்கிறவங்க இவரை வித்தியாசமா பார்க்கறாங்க. ஏன்னா 100 பேரும் குதிக்கும் போது இவர் மட்டும் குதிக்காம இருந்தா எப்படி இருக்கும் பாருங்க. அவங்க எல்லாம் பரிசுத்தமானவர்கள் போல குதிக்கிறாங்க, இவர் மட்டும் பாவிய போல உட்கார்ந்து இருக்கிறார். இவரும் பார்க்கறாரு, என்னடா அது நம்மள ஒரு பார்வை பார்க்கறாங்களே, சரி நம்மளும் சேர்ந்து குதிப்போம். ஏன்னா மற்றவங்களுக்காக, இல்லைன்னா உன்னை பிசாசு பிடிச்சவன், உனக்கு ஆசீர்வாதம் வராரு, ஏதாவது சபிச்சிருவாங்க கூட, நம்மளுக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு குதிக்கிறவங்க இருக்கிறாங்க. வேறு சிலர் உண்மையாவே இதை நீங்களும் யோசிச்சு பாருங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறவங்க நீங்க சொல்லலாம், நானும் உண்மையாவே ஆவியானவர் எனக்குள்ள நான் குதிக்கிறேன் அப்படின்னு கூட நீங்க சொல்லலாம். ஆவியானவருடைய அந்நிய பாஷை வாரம் எனக்கு வருதுன்னு சொல்லலாம். நல்லா யோசிச்சு பாருங்க. நம்முடைய உடம்பு எப்படிப்பட்டதுன்னா, இது நரம்புகளால் எலும்புகளால் ஆனது. சாதாரணமா இசைக்கருவியே இல்லாம தேவனை துதித்து நாம் பாட்டு பாடுறோன்னு வச்சுக்கோங்களேன், கால் லைட்டா அசையும், தலை கூட சில நேரத்தில் அசையும். ஏன்னா நம்ம உடலுடைய அமைப்பு அப்படி. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்களேன், ஒரு பெரிய ஒரு கூட்டம் ஒரு ட்ரம்ஸ் வச்சுட்டு எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வச்சுட்டு அப்படியே ஸ்லோவா பீட் ஆரம்பிக்கிறேன். என்ன சொல்றேன், ஆவியானவர் வரார் 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 வரார், தோ வந்துட்டார், கேட்டான வந்துட்டாரு. இப்படி அப்படியே இது பண்ணும் பொழுது, ட்ரம்ஸும் மியூசிக்கும் ஆடும் பொழுது என்ன நடக்குது, நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நரம்புகள் உணர்வுகள் தூண்டப்பட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம சில பேர் உண்மையாவே அவர்கள் மனநிலையின் படியாகவே ஏமாற்றப்படுகிறார்கள். ஒரு சிலர் இப்படி தூண்டி ஏமாற்றப்படுகிறார்கள். ஒரு சிலர் என்ன பண்றன்னு தெரியாமையே அவங்க ஏதாவது ஒன்று சொல்லிதான் அவன் என்ன பண்றது அப்படின்னு செய்யறாங்க. ஒரு சிலர் என்ன செய்யறாங்கன்னா நடிக்கிறார்கள். அவங்களுக்கு நல்லாவே தெரியும், நடிக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்ம நடிக்கிறோன்றதை. நீங்க யோசிச்சு பாருங்க, யாரெல்லாம் இந்த அந்நிய பாஷை பேசுவது போல நடிக்கிறார்களோ, மனசாட்சிக்கு விரோதமாய் இருக்கிறார்களோ, நியாய தீர்ப்பு நாளிலே இயேசு கிறிஸ்துவின் வருகையின் பொழுது கண்டிப்பா அவர் பதில் கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார் என்பதை மறந்துடக்கூடாது. ஏன்னா நமக்கு நல்லா தெரியும், ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னா அதுக்கு பயிற்சி கொடுக்குறாங்க. ஒரு பாஷை பேசுவதற்கு பயிற்சி கொடுக்கலாம், பேசக்கூடிய மொழிக்கு. தேவனிடத்துல பேசுற மொழி அப்படின்னு எப்படி பயிற்சி கொடுக்க முடியும்? ஒரு சிலர் இப்படி சொல்றாங்க, ஏன் அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணணும்னா, ஏன்னா நம்ம சாதாரண மொழியில ஜெபம் பண்ணிட்டா சாத்தான் தடுத்துருவான். அந்நிய பாஷையில பேசினா அது சாத்தானுக்கே தெரியாது. பிரியமானவர்களே, யோவான் 9:31 சொல்றார், பாவிகளுடைய ஜெபத்தை தேவன் கேட்க மாட்டார். அவ்வளவுதான். பாவியா இருந்தீங்கன்னா ஜெபத்தை கேட்க மாட்டார், அவ்வளவுதான். அந்த சட்டம் தான். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து தேவனுக்கு சித்தமானதை செய்தால் அவனுடைய ஜெபத்தை கேட்பார். எந்த மொழியில அவர் பேசினாலும் சரி, எந்த மொழியில அவர் ஜெபிச்சாலும் சரி, மனசுல நினைச்சாலும் சரி. இப்ப அண்ணால் ஜெபித்தார்கள், எந்த பாஷையில ஜெபம் பண்ணாங்க? மௌனமாக, சத்தம் போட்டு கூட ஜெபம் பண்ணல. சில பேர் அப்படியே நினைக்கிறாங்க, கத்தி உரத்த சத்தமா நைட்டு நடுராத்திரி 12 மணிக்கு ஊரே கேட்கிற அளவுக்கு பேசினாதான் கூப்பிட்டாதான் தேவன் கேட்பாரு. அண்ணால் எப்படி ஜெபம் பண்ணாங்க? அவள் உதடு மாத்திரம் அசைந்தது. ஆமா, தேவன் அண்ணாளுடைய ஜெபத்தை கேட்டார். சாமுவேல் என்று சொல்லக்கூடிய பிள்ளை அண்ணனை கொடுத்தாரா இல்லையா? இப்ப ஏன் இன்னைக்கு நாம அமைதியா ஜெபம் பண்ணா, நம்ம தெரிஞ்ச மொழியிலே ஜெபம் பண்ணா தேவன் கேட்க மாட்டாரா? பிசாசுக்கு தடுக்கக்கூடிய அதிகாரம் எப்படி வரும் நீங்க நினைக்கிறீங்க? ஒருவன் தேவனுக்கு சுத்தமானதை செய்தா பிசாசு தடுக்க மாட்டான். இந்த மாதிரி ஒன்னு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கிறன்னு வச்சுக்கோங்களேன், அப்பதான் அவன் பாவத்தை தூண்டி விட்டு அவன் தடுப்பான். இதை நீங்க உணர்ந்து கொள்ளுங்க. 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல இருந்து நீங்க வாசித்து பாருங்க. 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல இருந்து, மேலும் சகோதரரே, நான் உங்களிடத்தில் உங்களுக்கு ரகசியங்களை வெளிப்படுத்துவதற்காவது, அறிவு உண்டாக்குவதற்காவது, தீர்க்க தரிசனத்தை அறிவிக்கிறதற்காவது, போதகத்தை போதிக்கிறதற்காவது ஏதுவானதை சொல்லாமல் அந்நிய பாஷைகளில் பேசினால் என்னாலே உங்களுக்கு பிரயோஜனம் என்ன அப்படின்னு பவுல் கேட்கிறார். நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில பக்தி விருத்தி அடையும்படியாக நீங்கள் சத்தியத்தை கற்றுக்கொள்ளாதபடிக்கு வெறுமனே நான் அந்நிய பாஷை பேசுவதனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்கிறார். தொடர்ந்து 9வது வசனத்துல சொல்றாரு பாருங்க, அது போல நீங்களும் தெளிவான பேச்சை நாவினால் வசனையாவிட்டால் பேசப்பட்டது இன்னதென்று எப்படி தெரியும்?
ஆகாயத்தில் பேசுகிறவர்களாய் இருப்பீர்களே. அன்பானவர்களே, நீங்கள் ஆகாயத்தில் பேசக்கூடியவர்களாய் இருக்கக்கூடாது. நாம் ஒருவருக்கு போதிக்கக்கூடியவராய் இருக்கிறோம்னா, நாம் வளரக்கூடியவர்களாய் இருக்கிறோம்னா, நமக்காக தேவ ஆவியானவர் மூலமா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவரின் மூலமா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த புதிய ஏற்பாட்டு சத்தியத்தை கற்று ஆராய்ந்து அதில் நாம் நிலைத்திருக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்போ இப்படிப்பட்ட பூரண சத்தியத்தை இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். யாக்கோபு 1:25 வசனத்துல நாம் இப்படியாக வாசிக்கிறோம். சுயாதீன பிரமாணமாக்கிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதில் நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாய் இராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாய் இருந்து தன் செய்கையில் பாக்கியவானாய் இருப்பான். அன்பானவர்களே, நாம் அந்நிய பாஷை என்று சொல்லக்கூடியது 1ஆம் நூற்றாண்டோடு அது முடிந்து போய்விட்டது. இன்றைக்கு பூரணமாக்கப்பட்ட புதிய ஏற்பாட்டு சத்தியத்தின்படிதான் இன்றைக்கு நாம் வாழ வேண்டும். பிரியமானவர்களே, உண்மையாகவே இன்றைக்கு பேசக்கூடியது அது அந்நிய பாஷை அல்ல, அது உலரக்கூடிய மொழி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. ஒன்றும் வேணாம், ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த கூல்ட்ரிங்க்ஸில் ஃபுல்லாக நீங்கள் அதை குலுக்கி விடும் பொழுது அது என்ன செய்யணும், பொங்கி வரும் இல்லையா? அதே மாதிரி தான் இவங்க கூட இவங்களை நல்லா பிடிச்சி குலுக்கி ஆட்டி இவங்களுக்குள்ள ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தும் போது இவங்க என்ன செய்கிறாங்கன்னா பொங்கி வராங்க. இவங்க பொங்கி என்ன செய்கிறாங்கன்னா, நாங்கள் பல பாஷைகள் பேசுகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது முழுக்க முழுக்க மனுஷனுடைய கற்பனை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இது பேசுவதனால பக்தி விருத்தி வராது. நான் ஒரு நல்ல ஒரு விஷயத்த சொல்கிறேன் பாருங்க. இப்போ ஒரு சபை கூட போகிறேன், அங்கே ஆவியானவர் எனக்குள்ளே வந்துட்டார், நான் அந்நிய பாஷை பேசுகிறேன். ஆனால் அதே வெளியே போயிட்டு நான் ஒருவர் கெட்ட வார்த்தை பேசி திட்டிட்டு இருக்கிறேன். எப்படி ஆவியானவர் எனக்குள்ளே வந்து அப்போ நான் இது வரைக்கும் என்ன பாஷை பேசுகிறேன்? ஒருவேளை உள்ள அந்நிய பாஷை பேசுகிறேன்னு சொல்லிட்டு வெளியே போய் கெட்ட பாஷைகளை நான் பேசுவேனானா அதை எப்படி தேவன் ஏற்றுக்கொள்வார் என்றதை கூட நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அந்நிய பாஷை என்கிற பேரில் இன்றைக்கு இவர்கள் உளரக்கூடிய மொழி என்பது உண்மையாகவே இது தேவனால் ஏற்படுத்தப்பட்ட மொழி அல்ல. இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் வித்தியாசமா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா லபன் கத்துறாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரகன்னு கத்துறாங்க. இந்த லாவம் ராவம் சேர்த்து வச்சு பேசக்கூடிய மொழியை அந்நிய பாஷை அப்படின்னு நாம் எப்படி சொல்ல முடியும்? அதை விட தெளிவாக திட்டமாக தேவனால் ஏற்படுத்தப்பட்ட இந்த சுவிசேஷம் கிளியரா இருக்கு. ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவர். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய வருகையின் நாட்களிலே அவர் எப்படி நம்மை நியாயம் தீர்ப்பார்? யாரெல்லாம் அந்நிய பாஷை பேசுனீங்க, யாரெல்லாம் அந்நிய பாஷை பேசல அப்படின்னு கைத்தூக்க சொல்லுவாரு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஆவிக்குரிய சபையா? நீங்க ஆவிக்குரிய சபைனா நீங்க அந்நிய பாஷை பேசுனீங்களா அப்படின்னு கேட்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா? யோவான் சுவிசேஷம் 12:48 சொல்றாரு, என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது என்று ஒன்று இருக்கிறது, நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தை தான் நம்மை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கக்கூடியதா இருக்கிறது. அப்படிப்பட்ட வார்த்தையை நீங்கள் பற்றி கொள்ளுங்கள், சத்தியத்தில் வளருங்கள். நாம ஒரு இடத்துல போய் குதிக்கிறதும் உளரக்கூடியதான வார்த்தை பேசுவதும், இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா இருதயத்துக்குள் நுழைந்து நம்மை சீர்படுத்தக்கூடிய வசனத்தை கேட்பதை காட்டிலும் இந்த உடலுக்கு உற்சாகம் தரக்கூடிய வார்த்தைகளை நாம் கேட்பது என்பது கூட அது பாவமாக இருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் சரி, அப்போஸ்தலர்களும் சரி, அது போல ஒரு நிகழ்வு நிகழ்ந்ததாக நம் வேதத்தில் படிக்கல. பிரியமானவர்களே, நீங்கள் சத்தியத்துக்குள்ளே வாழுங்கள். இப்படிப்பட்ட உலக பாரம்பரியங்களை விட்டு வெளியே வாருங்கள். உண்மையான சத்தியம் இன்னதென்பதை நீங்கள் புரிந்து கொண்டுங்கள். இந்த மாய்மாலமான காரியங்களை எல்லாம் நீங்கள் விட்டு வருவீர்களானா நிச்சயமாகவே தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களோடு இருக்கும். பொறுமையோடு இந்த வசனங்களை கேட்ட உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராங்க. அன்பானவர்களே, தேவனை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க உங்களை கிறிஸ்துவின் சபையார் அன்புடன் அழைக்கிறோம். கொளத்தூரில் ஆராதனை நேரம் ஞாயிறு காலை 9:30 மணி மற்றும் மாலை 5 மணி. கூடுமிடும் எண் 9 அரிதாஸ் முதல் குறுக்கு தெரு, கொளத்தூர், சென்னை 99. அம்பத்தூர் மேல் ஐனம்பாக்கத்தில் ஆராதனை நேரம் ஞாயிறு காலை 10 மணி. கூடுமிடம் எண் 5 திருவள்ளுவர் தெரு, மேல் ஐனம்பாக்கம், சென்னை 95. புழல் பகுதியில் ஆராதனை நேரம் ஞாயிறு காலை 8 மணி. கூடுமிடம் எண் 115 GNT ரோட், புழல் கேம்ப், சென்னை 66. நீங்கள் ஆராதனையில் பங்கு பெற்று தேவனுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பெறும்படி அன்புடன் அழைக்கிறோம்.